நடைபெற்று வரும் அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத எஸ்ஐஆர் நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை தற்போது அனைத்து கட்சிகளும் ஒருமனதாக எடுத்திருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். விவரங்கள். அனைத்து கட்சி கூட்டத்தில் முக்கியமான தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எஸ்ஐஆரை தேர்தல் ஆணையம் நிறுத்தி வைக்க வேண்டும், இல்லாவிட்டால் உச்சநீதிமன்றத்தில் அனைத்து கட்சிகளும் வழக்கு தாக்கல் செய்யவும் என்ற ஒரு தீர்மானத்தை இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பீகார் மாநிலத்தில் எஸ்ஐஆர் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில அந்த வழக்கில் இறுதி தீர்ப்பு வெளிவராத காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெறுவதற்கு சில மாதங்களே உள்ள நிலையில இந்திய தேர்தல் ஆணையம் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் சீராய்வை கொண்டு வந்துள்ளது ஏற்க இயலாது என்றும் இந்த கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கிறது. நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் பெரும்பாலும் இந்த எஸ்ஐஆருக்கு தொடக்க முதலில் இருந்தே எதிர்ப்பை தெரிவித்து வரக்கூடிய நிலையில மத்திய அரசின் கைப்பாவையாகவும் எதிர்ச்சி அதிகார போக்குடன் தேர்தல் ஆணையம் செயல்பட்டு வருவதையும் இந்த கூட்டம் வன்மையாக கண்டிக்கிறது என்ற ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பீகாரில் நடைபெற்ற அந்த எஸ்ஐஆர் மூலம் பல லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருப்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்துடைய வாக்காளர் சரிபார்ப்புல நேர்மைத்தன்மை இல்லை என்றும் வெளிப்படைத்தன்மை இல்லை என்றும் அந்த அறிவிப்பில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சொற்றொடர் பலத்த சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது என்ற இந்த கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆதார் சில நிபந்தனைகளுடன் அடையாளமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதே தேர்தல் ஆணையத்தின் நிலைப்பாடாக உள்ளது என்றும் இந்த கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கிறது. பிறந்த தேதி தொடர்புடைய ஆவணங்களை வாக்குப்பதிவு அதிகாரிக்கு அவர் கேட்கும் போது கொடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எப்போது கேட்பார்கள், தரப்படும் நோட்டீஸ் எந்த படிவத்தில் யார் தருவார், எந்த படிவத்தில் ஆவணங்கள் தரப்பட வேண்டும், ஆவணத்தை சமர்ப்பிக்க எவ்வளவு நாட்கள் தரப்படும், யாரிடம் தர வேண்டும் என்ற கேள்விகளுக்கு விடையில்லை என்ற ஒரு கருத்தையும் இந்த கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கிறது. இது தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தும் குழப்பத்தை காட்டுகிறது என்றும் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் அவசரமே நமக்கு அதிக சந்தேகத்தை எழுப்புகிறது என்ற ஒரு கருத்தும் இந்த கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கிறது. இந்த வாக்காளர்கள் பெரும்பாலான எண்ணிக்கையில் நீக்கப்படுவார் என்ற நியாயமான அச்சம் உள்ளது என்றும் வருவாய்த்துறையும் கனமழையால் எழும் சூழ்நிலையை கையாள்வதில் ஈடுபட வேண்டும் என்றும் இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவதற்கு முன்பே உள்ள காலகட்டத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை, பொங்கல் திருநாள் ஆகியவை இருக்கிறது என்றும் வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு பணியில விடுபடும் வாக்காளர்களே சேர விரும்பும் வாக்காளர்களோ மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி தங்களது வாக்குரிமையை இழக்கும் நிலை ஏற்படும் என்றும் இந்த கூட்டம் தன்னுடைய அச்சத்தை பதிவு செய்கிறதாக இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தலில் அனைத்து கட்சிகளும் சமகலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மிக முக்கியமான கடமையை தேர்தல் ஆணையத்திடம் அரசியல் சட்டம் ஒப்படைத்திருப்பதும், ஆனால் பொறுப்புள்ள கடமையை நிறைவேற்ற வேண்டிய தேர்தல் ஆணையமே பாஜக ஆட்சியில் இருக்கும் ஒரு கட்சியினர் சார்பாக நின்று செயல்படுவதாக குற்றம் சாட்டுகிறோம் என்ற ஒரு கருத்தும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பில் உள்ள குறைகளை களையப்பட்டு உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலை வெளிப்படையாக கடைபிடித்து உரிய அவகாசம் தந்து 2026 தேர்தலுக்கு பின் எக்கட்சிக்கும் சார்பற்ற நிலையில தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆரை நடத்த வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் இந்த கருத்துக்களை ஏற்காததால் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் அனைவரின் வாக்குரிமையும் நிலைநாட்ட உச்சநீதிமன்றத்தை நாடுவதை தவிர வேறு வழி இல்லை என்றும் தேர்தல் ஜனநாயகத்தை காப்பாற்றிட தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வது எனவும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒரு முக்கியமான தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.